இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் இன் சி ப்ரோக்ராமிங். சியில் வந்து எப்படி மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து பண்ணலான்றதை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் ஹெட்ரு ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் கன்சோல் இன்புட் அவுட்புட். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். வாய்டு மெயினுக்குள்ளே வந்து கிளியர் ஸ்க்ரீனும் கெட் சிஹெச் ஃபங்க்ஷனையும் வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் வந்து ஏன்ற ஒரு 2D அரேயில் வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். 2x2 மேட்ரிக்ஸோ 3x3 மேட்ரிக்ஸோ அந்த யூசர்ட் வந்து ஒரு வேல்யூ வாங்கி அது ஏன்ற 2D அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி பீன்ற அரேயில் இன்னொரு வேல்யூ வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து சம்முன்ற அரேயில் வந்து நம்ம ரெண்டே ஆட் பண்ணி சம்முன்ற அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணுறேன், இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஏல 2D அரேயோட சைஸ் வந்து 20, அதே மாதிரி இன்னொரு 20 கொடுத்துக்கிறேன். இந்த ஏன்ற வேரியபிளில் யூசர்ட் வந்து வேல்யூ வாங்கி நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் 2D அரேயில். அதே மாதிரி பீன்ற வேரியபிளில் பீன்ற ஒரு அரேயில் அதோட சைஸ் 20 2D அரேயில் ஸ்டோர் பண்ணுறேன் வேல்யூவை. அதே மாதிரி சம்முன்ற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுறேன் வேல்யூவை, ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணேன். அதுக்கான வேரியபிள் வந்து ஐஇஜே. அடுத்து வந்து எத்தனை ரோ எத்தனை காலம்ன்றது வந்து யூசர் வாங்குறதுக்காண்டி சின்ற வேரியபிள் வந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டஃபில் எத்தனை நம்பர் ஆஃப் ரோன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். அதனால் பிரிண்டஃபில் என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ்ன்ற மெசேஜ் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்கேனரில் வந்து எத்தனை ரோன்றதை வந்து வாங்கி என்னன்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபை %t, ஆம்பிள்சன் என்ன. அடுத்து எத்தனை நம்பர் ஆஃப் காலம் அப்படின்றத வந்து ஷோ பண்ணுறதுக்கு பிரிண்டஃபில் என்டர் த நம்பர் ஆஃப் காலம். அடுத்து ஸ்கேனரில் வந்து %t கொடுத்துட்டு ஆம்பிள்சன் சி, அதாவது காலம் எத்தனை காலம்ன்றதை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த வேரியபிள் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுறேன். இந்த என்எஸ்சி வந்து என்னென்னா, இது வந்து என்ன கிராஸ் மேட்ரிக்ஸ், அதாவது 2x2 மேட்ரிக்ஸா 3x3 மேட்ரிக்ஸா அப்படின்றதுக்கான சைஸ் தான் வந்து இந்த எண்ணும் சியும். இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம வந்து ரோன்ற மாதிரி வச்சுக்கலாம். 6, அதே மாதிரி இங்கேயும் 6. எந்த கிராஸ் எந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறது தான் இந்த 6C. 2x2 மேட்ரிக்ஸா 3x3 மேட்ரிக்ஸான்றது சொல்கிறதுக்கு. அடுத்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் லூப் வந்து i=0 i<ρ, அதாவது எத்தனை 2x2 மேட்ரிக்ஸ்னால் 2 வர போகணும். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகணும். அடுத்து வந்து ஜேல வந்து எத்தனை காலம் 2னா 2 காலம் 2 வர போகணும். அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அதனால் ஐஜே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்கேனப்பில் வந்து %t ஆம்பர்சன் ஏன்ற அந்த வேரியபிளில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0,0 வந்து ஒரு வேல்யூ, ஃபஸ்ட்டு வந்து i=0 இருக்குது, i<2 இருக்குது. இப்போ வந்து 2x2 மேட்ரிக்ஸ்னால் i=0 i<2 i++ இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து காலம் வந்து j=0 j<2 j++ இருக்கும். அப்போ வர்றப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா a(0,0) அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். அப்புறம் 0,1ன்றதில் வந்து எனக்கு வந்து அடுத்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி அடுத்ததில் வந்து 1,0 1,1 இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும் வேல்யூ. ஏன்ற மேட்ரிக்ஸில் 2x2 மேட்ரிக்ஸ் ஏன்ற வேரியபிளில் 2x2 மேட்ரிக்ஸில் வந்து வேல்யூ வந்து 4 வேல்யூ வந்து இப்போ வந்து ஸ்டோர் ஆகிரும் இந்த இதுபடி. இதே மாதிரி நம்ம பீன்ற வேரியபிளில் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். வந்து என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி ஏக்கு பதிலாக பீன்ற வேரியபிள் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன்.
இப்போ நான் வந்து பீன்ற வேரியபிளில் அதே 2x2 மேட்ரிக்ஸில் இன்னொரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏவையும் பியையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சம்முன்ற வேரியபிளில் ஏயும் பியை ஆட் பண்ணி சம்முன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதே இடத்துல டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கு வந்து அதே 2 ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்கேனஃப் எடுத்து விட்டுட்டு சம் ஆஃப் ஐ சம் ஆஃப் ஜே ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ ஏ ஆஃப் ஜே ப்ளஸ் பி ஆஃப் ஐ பி ஆஃப் ஜே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏ ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆஃப் 0,0 பி ஆஃப் 0,0 இது ரெண்டில் இருக்க நம்பரும் ஆட் ஆகி சம் ஆஃப் 0,0ன்ற அதில் வந்து ஸ்பேஸில் வந்து உட்காந்துருக்கும். அதே மாதிரி அடுத்தது வரும் 0,1 ஆட் ஆகி திரும்பி ஏ ஆஃப் 0,1 பி ஆஃப் 0,1 இருக்க வேல்யூ வந்து ஆட் ஆகி சம் ஆஃப் 0,1 வந்து உட்காந்துருக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து லூப் வந்து திரும்பிட்டார போயிட்டே இருக்கும். இது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு printfல ஃபார்வர்ட் ஸ்பெசிஃபை %t கமா சம் ஆஃப் ஐ கமா ஐஜே இப்போ ஏபி மேட்ரிக்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுறப்ப தெரியறதுக்காண்டி printfல கொடுத்துக்கிறேன். என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்டர் த வேல்யூ ஆஃப் பி மேட்ரிக்ஸ்னு printf. இப்போ நான் ரன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எத்தனை ரோன்னு கேட்குது, நான் 2ன்னு கொடுக்குறேன். எத்தனை காலம்னு கேட்குது, 2ன்னு கொடுக்குறேன். ஏ மேட்ரிக்ஸோட வேல்யூ நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 2 4 வேல்யூ கொடுக்கணும். 2x2 மேட்ரிக்ஸ்னால வேல்யூ 2 3 2 3ன்னு கொடுக்குறேன். இப்போ பியோட மேட்ரிக்ஸோட வேல்யூ 2 3 2 3ன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து ரிசல்ட் வந்து 4 6 4 6ன்னு வருது. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்க அந்த வேல்யூ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூவும் அதாவது ஏ மேட்ரிக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூவும் பி மேட்ரிக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ ஆட் ஆகி வந்திருக்கு. அடுத்து செகண்ட் வேல்யூ தேர்டு ஃபோர்த்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆட் ஆகி எனக்கு வந்து வந்திருக்கு. இவ்வளோ தான் அந்த மேட்ரிக்ஸ் அடிஷன். தேங்க்யூ.